ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி அண்ட் பியூட்டிஃபுல் ஐடியாஸ். நம்ம எல்லாருக்குமே எப்பயுமே எங்கே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். நம்ம ஸ்கின்னை எப்பயுமே எங்கே வச்சுக்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் பளபளன்னு இருக்கும், கொஞ்சம் ஃபேர் லுக்கும் கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பாசிப்பயிறு. பாசிப்பயிரை மிக்சியில் அடித்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேருந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு பாசிப்பயிறு மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் குக்கும்பர் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளரிக்காவோட ஜூஸ். ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸில் வெள்ளரிக்காய் ஜூஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கழுத்துலேயும் சேர்த்து தான் இப்போ ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ கழுத்து பகுதியிலையும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கிளென்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபேஸில் உள்ள அழுக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி பவுடர் மேக்கப் ஏதாவது போட்டிருந்தோம்னா அது அப்படியே இதில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபேஷியல் கிளாத் தான் எடுத்திருக்கிறேன். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறப்ப தண்ணிக்குள்ளே நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரமான கிளாத்தாகவே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். தொடச்சாச்சு. ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, பாதாம் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். கையில் லைட்டாக எடுத்து இப்படி 2 கையிலையும் ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப அப்ளை பண்ணிட வேண்டாம். ரொம்ப லைட்டான அளவு நம்ம அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல கொடுங்க. ஐக்கு கீழே கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுங்க. உங்க ஃபிங்கர்ஸோட இந்த நுனி இருக்குல்ல, இதை வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க. நம்ம இந்த மாதிரி தூக்கி கொடுக்குறப்பதான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா லிஃப்ட் ஆகும். ஸ்கின் நல்லா லிஃப்ட் ஆனாலே வந்து நம்மளுக்கு யங் லுக் இருக்கும். மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி காட்டன் துணியை வச்சு கொஞ்சம் தொடச்சி எடுத்துருங்க. இந்த கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டே கூட கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க. உடனே வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்னிங் எழுந்து நீங்கள் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது. ஃபேஸ்க்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம ஃபேஸ் பேக்கு வரும். பாசிப்பயிறு மாவு நம்ம எடுத்து வச்சோம்ல அது. அப்புறம் வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் தண்ணியாக கலக்கிற வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். அப்போ தான் ஃபேஸில் ஒட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இதை அப்படி நம்ம இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து ஃபேஸ் பேக் ப்ரஷ் வச்சு போட போகிறேன். நீங்கள் கையில் போடுறதுனால போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ப்ரஷ் பார்த்தீங்கன்னா வேகா பிராண்ட் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இது வந்து நம்ம ஹோம் ரெமெடி தான் யூஸ் பண்றோம். ஸோ கண்ணுக்கு கீழ ஐப்ரோல பட்டா கூட எந்த பிரச்சனையும் இல்ல. கண்ணுக்கு மேலே கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர்லயும் பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை ஹேர்லலாம் படுறது உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, நீங்க ஹேர் பேண்ட் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட் பேண்ட் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐக்கு மேலேயும் நான் லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் கண்ணுக்குள்ள மட்டும் போகாம பார்த்துக்கோங்க. பாசிப்பயிறு மாவுங்கிறப்ப கொஞ்சம் நெரு நெருன்னு தான் அரைப்பட்டிருக்கும் நமக்கு. ரொம்ப ஃபைன் பவுடரா கிடைக்காது. ஓகே. இப்போ ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ்ல ட்ரை ஆயிடும். அப்படி இல்லைன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவுங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா 25, 30 இயர்ஸ்லயே ஸ்கின் வந்து லூஸ் ஆயிருது, ஏஜ்டு லுக் தெரியுது அப்படின்ற ப்ராப்ளம் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் போடுறதுனால நல்லா டைட் பண்ணும். ஸோ ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு யங் லுக்கா இருக்கும். சாகிக் ஆகாம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி நல்லா தெரியும். அதனாலே உங்களுக்கு யங் லுக் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் நீங்க வாரத்துல ஒரு 2, 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் ரெமெடின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஃபேஸ் பேக் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப பெட்டர் என்னன்னா, நீங்க அப்படியே பேசாம ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்து இப்படியே கண்ண மூடிட்டு உட்காந்துருங்க. அப்பதான் ஃபேஸ் பேக் வந்து நல்லா செட் ஆகும். பிகாஸ் நீங்க பேச பேச ஃபேஸ் பேக் நம்ம போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். பேசும்போது இந்த இந்த லைன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படியே நின்னுக்கும். செட் ஆகாது. ஃபேஸ் பேக் போட்டு அமைதியா இருந்தீங்கன்னா, அது நல்லா ட்ரை ஆக ஆக அப்படியே ஸ்கின்ன நல்லா இறுக்கமா பிடிக்கும். அதுக்காக தான். லெட்ஸ் வெயிட். ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸ் பேக்க இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் குடுத்து பண்ணிறாதீங்க. சும்மா நார்மலா நம்ம தொடச்சு எடுத்தாலே போதும். தொடச்சு எடுத்துக்கலாம். இல்லன்னா அப்படி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டவல் வச்சு ஃபேஸ தொடைக்கிறப்ப நல்லா அழுத்தி தொடைக்காதீங்க. சும்மா தொடைக்கவே தொடைக்காதீங்க. இந்த மாதிரி சும்மா ஒத்தி மட்டும் எடுங்க. இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு தின் லேயர் தான். அது போட்டு நீங்க அழுத்தி தொடைக்கிறப்ப பிம்பிள்ஸ் அந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஒரு க்ளோ லுக்கும் இருக்கும். ஸோ நீங்க இத ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நீங்க யங்காவே இருப்பீங்க. யங் லுக்லயே உங்க ஸ்கின் என்னைக்குமே இருக்கும். கூடவே ஒரு பளபளப்பு இருக்கும். நல்லா ஷைன் ஆகும். உங்களுக்கே தெரியும் இந்த பாசிப்பயிறு மாவு நம்ம யூஸ் பண்றதுனால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாசிப்பயிறு மாவு யூஸ் பண்ணி குளிப்பாங்க. இப்பதான் நம்ம சோப்பு அது இதுன்னு போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாசிப்பயிறு மாவு இப்பவும் நீங்க குளிக்கிறப்ப டெய்லி மஞ்சள் பூசி குளிக்கிற மாதிரி சோப்பெல்லாம் நீங்க தேய்ச்சாலுமே லாஸ்ட்ல பாசிப்பயிறு மாவு தேய்ச்சி குளிச்சு பாருங்க. உங்க ஸ்கின் டெய்லி பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த பாசிப்பயிறு மாவுல அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்புறம் தயிர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தயிர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தயிர் வந்து ஸ்கின்ன பளபளன்னு வைக்கக்கூடியது தான். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தயிர்ன்னு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. புளிப்பா இருக்கிற தயிர் எடுத்தா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலரா இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு. நான் பாசிப்பயிறு மாவை பாசிப்பயிரை மிக்ஸியில அடிச்சு